நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அவரிடம் சொல்லும் பொழுது, அவரிடத்தில் ஆலோசனை கேட்கும் பொழுது, நம்மை அவர் வழி நடத்துகிறவராயும் நம்முடைய யோசனைகள் எல்லாம் உறுதிப்பட செய்கிறவராயும் நாம் அந்த காரியத்தை தொடங்கலாமா வேண்டாமா என்கிறதையும், அதேபோல் நாம் அந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமா என்கிறதையும் நமக்கு தெரியப்படுத்துகிறவராயும், நமக்கு உண்டான காரியத்திலே அவர் ஈடுபடுத்துகிறவராயும், நமக்கு நன்மை செய்கிறவராயும் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, நாம் அது சின்ன காரியமோ அல்லது பெரிய காரியமோ, எந்த காரியம் வந்தாலும் சரி, நாம் தேவனிடத்தில் தெரியப்படுத்த வேண்டியது, சொல்ல வேண்டியது, அவரிடத்தில் அவருடைய சமூகத்திலே ஆலோசனை கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது காணப்படும். நாம் நம்முடைய இஷ்டப்படி, நம்முடைய சுயத்தின்படி, மாம்சத்தின் மேல் சார்ந்து நாம் செய்யாதபடிக்கு, அந்த காரியத்தை துவங்காதபடிக்கு நாம் இருக்கும் பொழுது, நமக்குண்டான காரியத்தில் எந்த ஒரு நஷ்டம் வராதபடிக்கு, நாம் எந்த ஒரு தீமையான காரியம் செய்யாதபடிக்கு, அதிலிருந்து விடுவிக்கிறவர்களாயும் தப்புகிறவர்களாயும் இருப்போம் காணப்படுவோம். ஆகவே நமக்குண்டான எல்லா காரியத்திலுமே, சிறிய காரியமோ பெரிய காரியமோ, தேவனிடத்தில் தேவ சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அவரிடத்தில் தெரியப்படுத்தும் பொழுது, நாம் அந்த காரியத்தில் ஈடுபடக்கூடாதா, செய்யக்கூடாதா என்பதை தேவன் நம்ம ஒருவருக்கும் தெரியப்படுத்துகிறவராயும், அதிலிருந்து நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்கிறவராயும் காணப்படுகிறார். ஆகவே நீங்கள் தேவனை சார்ந்திருந்து அவரிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு அவர் தெரியப்படுத்துகிறார், வெளிப்படுத்துகிறாரும் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.